இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு ரீடிங்ஸ் வந்து பார்க்கலாம். இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். நம்ம சேனல்ல ஜாயின் ஐகான் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கிளியரான ரீடிங்ஸ் வாங்கிட்டு போங்க. ஓகே, ரீடிங்ஸ்குள்ள போலாம். ஓகே, ஜஸ்ட் சும்மா ஷஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ரிலேஷன்ஷிப்ல நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் வந்து நடக்குமா? நீங்க நினைத்தது உங்க ரிலேஷன்ஷிப்ல நடக்குமா? பார்க்கலாமா? நீங்க நினைத்தது உங்க ரிலேஷன்ஷிப்ல நடக்குமா? ஓகே, ஜம்பிங் கார்ட். ஓகே, நீங்க நினைத்தது உங்க ரிலேஷன்ஷிப்ல நடக்குமா? நீங்க நினைத்தது உங்க ரிலேஷன்ஷிப்ல நடக்கும். ஓகே, ஜம்பிங் கார்ட். யூனிவர்ஸ், டிவைன் ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ் நினைச்சது உங்க ரிலேஷன்ஷிப்ல நடக்குது. நீங்க நினைச்சது அடுத்து உங்க ரிலேஷன்ஷிப்ல நடக்கணும். ஓகே, ஷஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்க நினைச்சது உங்க ரிலேஷன்ஷிப்ல நடக்கணும். ஓகே, இன்னும் ஒரு கார்டு எடுக்கலாம். நினைச்சது உங்க ரிலேஷன்ஷிப்ல நடக்கணும். ஓகே, இந்த கார்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கார்டு எடுத்துப்பேன். ஓகே, கப்ஸ் எனர்ஜி வந்து வந்திருக்குது. கப்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லும் போது விஷ்கம் ட்ரூ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்துருச்சு. ஸோ நீங்க ரிலேஷன்ஷிப்ல உங்களுடைய ஆசைகள் என்னவாக இருந்தாலும் சரி, இந்த நபர் கூட பேசணும், இந்த நபர் கூட வந்து திரும்ப இணையணும், இந்த நபர் எப்படியாவது உங்களை தேடி வரணும் அப்படின்னு ரிலேஷன்ஷிப்ல நீங்க என்ன ஆசை வச்சுட்டு இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு நிறைவேறும். உங்க கனவுல நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லைங்களா? ஒரு சில ஆசைகள் வந்து உங்களால வெளியில சொல்ல முடிந்த ஆசைகளாக இருக்கும். ஒரு சில ஆசைகள் அப்படின்னும் போது வெளியில சொல்ல முடியாத ஆசைகளா இருக்கும். அதை வெளியில உங்களால ஷேர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீங்க மனசுக்குள்ளேயே வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க, இதெல்லாம் நம்ம லைஃப்ல நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடையே இருப்பீங்க. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஒரு ரீகன்சலேஷனுக்காகட்டும், ரீயூனியனுக்காகட்டும், இல்ல இந்த பர்சன் சைட்ல இருந்து ஒரு மேரேஜ்க்கான விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு நடக்கும் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பர்சன் உங்ககிட்ட நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன்ல இருக்காங்க, பேசாம இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்க உங்களை தேடி வந்து உங்களுக்காக உங்க சைடு நின்று உங்க கூட வந்து பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன ஆசை நீங்க உங்க மனசுல வச்சிருந்தாலும் சரி, இந்த ஆசைதான் அந்த ஆசைதான் அப்படின்னு சொல்லி வரையறை கிடையாது. ஓகேங்களா? நீங்க என்ன ஆசை வச்சிருந்தாலும் சரி,
உங்களுக்கு நடந்தே தீரும். ஓகேங்களா? அதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் பிளெஸிங். எடுத்தோடனே உங்களுக்கு வந்து இந்த கார்ட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நீங்க வந்து அதை வந்து ரொம்ப மன நிறைவோட ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. என்னதான் இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட பேசினாலும் சரி, உங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த பர்சன் சைட்ல இருந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாம இருக்க மாதிரி எனர்ஜிஸ்ல வந்து இருக்கு. அதாவது ஒரு பட்டும் படாம பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மழுப்பி மழுப்பி வந்து பேசுவாங்க. சில பேருக்கு வந்து அதான் சொல்றேன்ல, ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் இருக்கும். சில பேருக்கு நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன்ல இருப்பீங்க. ஓகேங்களா? ரொம்ப நாள் பார்க்க முடியாத ஒரு எனர்ஜியில இருப்பீங்க. சில பேருக்கு வந்து பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் அந்த ரீயூனியன் அப்படின்னும் போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு தடங்கள் வந்து வந்துரும். அதே மாதிரி எல்லாமே கைகூடி வரும். அந்த திருமணம் அப்படின்னும் போது அதுல ஒரு தடை வரும். ஸோ இது உங்க மனசுல ஒரு சொல்ல முடியாத கவலைகளாக இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேற போகுது. ஸோ அதனாலதான் உங்க மனசுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாம ஒரு குத்திக்கிட்டே இருக்கும். இது நடக்கலல்ல, நம்ம நினைச்சது நடக்கலையே, இது மட்டும் நடக்கலையே, இது நடக்கலையே, எப்பதான் நம்ம ரிலேஷன்ஷிப்ல இது நடக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லைங்களா? அதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். மனசை விட்டுறாதீங்க. நல்லா தெரியுது உங்க எனர்ஜி பார்க்கும்போது எமோஷனலி நீங்க வந்து ஸ்டேபிளாக இல்லை. ஓகேங்களா? ரொம்ப தடுமாற்றத்தோட தான் இருக்கீங்க. அவ்வளோ ஒரு வெக்ஸா இருக்கீங்க. வெக்ஸ் இந்த சென்ஸ் வந்து அவ்வளவு ஒரு கஷ்டமான நிலையில இருக்கீங்க. உடைஞ்சு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த நிலையில இருக்கீங்க. ஆனா நீங்க எமோஷனலி இந்த நேரத்துல ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும். நீங்க நினைத்ததை அடைய வேண்டும் என்றால் எமோஷனலி, மனம் ரீதியாக ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது அவசியம். அததான் உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதை யூனிவர்ஸ் சைட்ல இருந்து வந்திருக்கிற ஒரு பிளெஸிங்ஸா, ஒரு அட்வைஸா எடுத்துக்கிட்டு இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் ஒரு ஸ்ட்ராங்கோட, ஒரு எனர்ஜியோட நீங்க என்ன செய்யணும், உங்க பர்சன் நோக்கி நீங்க வெயிட் பண்ணணும். ஓகேவா? அததான் சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்க வெயிட் பண்ணும்போது நீங்க நினைத்தது, இந்த பர்சன் கூட நீங்க எப்படியெல்லாம் வாழணும்னு நினைச்சிருப்பீங்க. ஒரு வீடு கட்டிட்டு இவங்க கூட நம்ம போய் வாழணும், இல்ல நம்மளும் இவங்களும் ஒரு பிரைவேட்டான ஸ்பேஸ்ல வந்து வாழணும், இல்ல இவங்க நம்ம கிட்ட இப்படி ப்ரப்போஸ் பண்ணணும், ஒரு ஹோட்டல்ல வச்சு ப்ரப்போஸ் பண்ணணும், இல்ல ஒரு சிம்பிளான ஒரு ப்ரப்போசல் வந்து பண்ணணும், இல்ல என்கிட்ட இவங்க ஃபோன் பண்ணணும், ஃபோன் பண்ணி ஒரு ஹலோ சொல்லணும், இல்ல நீங்க வந்து எப்படி இருக்கேன்னு சொல்லணும், எப்படி இருக்கேன்னு கேட்கணும், இல்ல வந்து சடனா எடுத்தோடனே வந்து ஒரு கேஷுவலா இவங்க வந்து என்கிட்ட வந்து என்ன ஒரு வார்த்தை வந்து விசாரிக்கணும், ஏன்னா இவங்க என்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதெல்லாம் நடக்கும். இவங்க கூட நீங்க பெரிய அளவுல கனவுகள் வச்சிருந்தாலும் சரி, இல்ல சின்ன அளவுல சிம்பிளாக கனவுகள் வச்சிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கனவு வைத்திருந்தாலும் அது நிறைவேறும் உங்க ரிலேஷன்ஷிப்ல. ஓகேங்களா? நீங்க நினைத்தது நடக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக நடக்கும். விஷ் கம் ட்ரூ அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நான் எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும். நீங்க நினைத்தது நிறைவேறும். நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் முதல் கார்ட்லயே கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்திருக்கு. ஸோ குட் லக் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் குட் லக். ரிலேஷன்ஷிப்ல எந்த வகையான கஷ்டங்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு மாறணும். ஓகேங்களா? இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களோட எனர்ஜி பார்க்கும்போது ஒரு பெரிய மனக்குழப்பத்துல இருக்கீங்க. நான் எடுத்தோடனே சொல்லிட்டேன், நீங்க உடைஞ்சு போய் இருக்கீங்க. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் மாறுமா, இந்த நபர் எப்போ நம்மகிட்ட வந்து பேசுவாங்க, எப்போ ஒரு வார்த்தை வந்து நம்ம கிட்ட வந்து கொடுப்பாங்க, இவங்களை நம்ம எப்போ மீட் பண்ணலாம். நிறைய பேர் அடிக்கடி இவங்களை வந்து என்ன செய்வீங்க, ட்ரீம்ஸ்ல பார்த்துட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? ட்ரீம்ஸ்ல பார்க்கக்கூடிய எனர்ஜி வந்து நிறையவே இருக்கு. சில பேருக்கு வந்து அப்படியே நேர்ல வந்து நின்ன மாதிரி இருக்கும். இவங்க வந்து சடனா அவங்க முன்னாடி வந்து நின்ன மாதிரி இருக்கும். போய் பார்த்தா அவங்கள வந்து என்ன உங்களால பார்க்க முடியாது. ஓகேங்களா? சட்டுன்னு மறைஞ்ச மாதிரி இருக்கும். அதாவது ஒரு இமேஜினேஷன்லயே இவங்க கூட வந்து நீங்க இருந்துட்டு இருப்பீங்க. நிறைய என்ன செய்வீங்க, யூனிவர்ஸ் சைட்ல இருந்து வந்திருக்கிற நிறைய மெசேஜஸ் வந்து நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. உங்க கண்ணுல வந்து பட்டுட்டே இருக்கும். நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் யூனிவர்ஸ் வந்து பதில் கொடுக்குற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க கூட பேசுற மாதிரியே இருக்கும். ஆனாலுமே உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து எந்த ஒரு சேஞ்சஸ்மே உங்களுக்கு வந்து சடனா தெரியாது. ஸ்லோவா தான் தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சடனா தெரியாது. ஏன்னா உங்களுடைய எனர்ஜி செக் பண்ணும்போது அதுல வந்து ஒரு தேக்கம் இருக்கு, ஒரு ஸ்டாக்னேஷன் வந்து இருக்கு.
நிச்சயமாக இருக்கு. அந்த ஸ்லோ டவுன் எனர்ஜி, அந்த டிலே எனர்ஜிங்கிறது வந்து இருக்கு. அது ஸ்லோவா தான் என்ன செய்யும், கட் டவுன் ஆகி வரும். ஸோ அந்த ஒரு பேட் சைக்கிள் வந்து இப்ப குட் சைக்கிளா வந்து உங்களுக்கு மாறி இருக்கு. ஒரு குட் லக்கா வந்து மாறி இருக்கு. ஓகேங்களா? உங்க கர்மா குறைய ஆரம்பிச்சிருக்கு. உங்களுடைய டெஸ்டைனி வந்து உங்க பர்சன் தான் இல்லைங்களா? நீங்க அவரை அடையணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய டெஸ்டைனியா இருக்கு. இல்ல நீங்க அவளை அடையணும் அப்படிங்கறதுதான் டெஸ்டைனியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பாக நீங்க அவர்களை அடைவதற்கான அந்த ஒரு இலக்கை நோக்கி நீங்க போயிட்டீங்க. ஓகேங்களா? உங்களுடைய ஆசை வந்து நிறைவேறுமா அப்படின்னு கேட்டோம் இல்லைங்களா? ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு இருக்கிற ஆசை, உங்க காதல் வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற ஆசை வந்து நிறைவேறுமா, ரிலேஷன்ஷிப்ல உங்களோட டிசைர் வந்து நிறைவேறுமான்னு கேட்கும்போது நீங்க அது கிட்டக்க போய்கிட்டே இருக்கீங்க. உங்க ஆசையுடைய வழியில நீங்க போய்கிட்டே இருக்கீங்க. உங்க ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா உங்க கைக்கு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அதை நீங்க ஸ்ட்ராங்கா இமேஜின் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு வந்து அதை என்னால இமேஜின் பண்ண முடியல, எனக்கு ரொம்பவே நெகட்டிவா இருக்கு, என்னால அதை ஃபீலே பண்ண முடியல, ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து எனக்கு நெகட்டிவா ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வேற எதை பத்தியும் யோசிக்காம உங்க மனசை நார்மல் மூடுக்கு வச்சுக்கோங்க. ஒரு நார்மல், ஒரு ஃபிளாட்டா, ஒரு பிளெண்டா ஒரு எனர்ஜியை வந்து வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. நல்லதையும் சரி கெட்டதையும் சரி ரொம்ப அதிகமா நினைச்சிட்டே இருக்காதீங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமாக உங்கள் காதல் வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனை வந்து இருக்கு. அவர்கள் தான் உங்களுடைய விதி அப்படின்னு வந்துருச்சு. டெஸ்டைனி, எழுத்து, ஃபேட். ஓகேங்களா? சோ அதை யாராலையுமே மாத்த முடியாது. அவங்க உங்களை விட்டு போயிருவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த எனர்ஜியும் எனக்கு தெரியுது. ஏன்னா அவங்க உங்களை விட்டு விலக அவங்க நம்மளை விட்டு போயிருவாங்களோ, கம்ப்ளீட்டா போயிருவாங்களோ, இனி நம்ம கிட்ட வரவே மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து தெரியுது. அந்த பயம் வேணாம். உங்க லைஃப் இப்ப லவ் லைஃப் வந்து மேலையும் கீழையும் அப்படியே ஏறி ஏறி தான் இறங்குதே தவிர ஒரு நார்மல் மோடுக்கு இன்னும் ஒரு சரிவர வரல. அப்படியே ஒரு ஒரு ஏற்ற இறக்கத்தோடையும் தான் இருக்கு. ஓகேங்களா? காதல் வாழ்க்கை ஒரு ஏற்ற இறக்கத்தோட தான் இருக்கு. நிதானமா இருங்க. நீங்க எதிர்பார்க்காத, நீங்க ப்ரிடிக்ட் பண்ணாத நேரத்துல நீங்க என்னென்ன இந்த ரிலேஷன்ஷிப்ல நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ, உங்க நபர் கூட எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாகவே நடக்கும். ஓகேவா? இது செகண்ட் கார்டு கொடுத்துருக்காங்க யூனிவர்ஸ். நெக்ஸ்ட் இந்த கார்டு எடுத்துக்கலாம். இந்த கார்டு பார்க்கும்போது குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்து ரிவர்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ரிவர்ஸ் அப்படின்னும் போது நீங்க வந்து இந்த உறவை நம்புறது சரிதான். ஓகேங்களா? இந்த உறவை நம்புறீங்க, இந்த உறவே உங்களுக்கு உயிரா நினைக்கிறீங்க, இவர்கள் தான் உங்களுக்கு எல்லாமா இருக்காங்க, இதெல்லாம் சரிதான். ஆனாலும் சில பேர் வந்து இன்னும் பினான்சியலா இண்டிபெண்ட் ஆகாம இருக்கீங்க. ஓகேங்களா? நீங்க என்னதான் உங்களுடைய நபரை நம்பினாலும் சரி, நீங்க வந்து பணம் அளவுல வேலை அப்படின்னு ஒண்ணு வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அததான் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து நினைவுபடுத்துறாங்க. இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்ல நினைப்பது என்னன்னா, நீ முதல்ல ஒன்ன பார்த்துக்கோ. ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீ பாத்துக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீ நினைச்சது நடக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒன்ன பார்த்துக்கோ, ஒன்ன சரி செஞ்சுக்கோ. லைஃப்ல இருக்கிற சில சில குறைகள், உன் வாழ்க்கையில நீ பண்ணாம வச்சிருக்கிற சில விஷயங்களை முடி. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்னென்ன நினைச்சிட்டு இருக்கியோ அதெல்லாம் உன் கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க. சில பேருக்கு வந்து உங்க பர்சனை பத்தியே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களை பத்தி கான்சென்ட்ரேட் பண்றதுல கோட்டை விட்டுருவீங்க. அப்படி இருக்க வேண்டாம் அப்படிங்கறதுதான் யூனிவர்ஸ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை பாதுகாத்துக்கோங்க, உங்களை பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு இன்னுமே தெரியாது. உங்க பர்சன் தான் பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ரிலேஷன்ஷிப்ல, இல்ல வேற ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எமோஷனலான பிரச்சனை நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு உங்களிடத்திலே பிரச்சனையா இருக்கும். அதாவது நீங்க வந்து பினான்சியலா இன்னும் செட்டில் ஆகாததோ, இண்டிபெண்ட் ஆகாததோ, ஒரு சரியான வேலை உங்களிடத்துல இல்லாதது கூட அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இந்த கார்டு பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அது கூட உங்க 2 பேருக்கு இடையே வந்து ஒரு மோதலை கிரியேட் பண்ணிருக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை பார்த்துக்கோங்க. அதுதான் முக்கியம். உங்க மேல உங்களுக்கு ஒரு என்ன செய்யணும், நம்ம நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு போட்டி வேணும். ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்வம் வந்து வேணும். நம்ம எப்படியாவது நல்லபடியாக வரணும். நம்மளை ஃபர்ஸ்ட் நம்ம செல்ஃப் சென்டர்ட் படுத்திக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நிலையா இருந்துக்கணும். வார்த்தை இருக்குதுங்களா, செல்ஃப் சென்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து நம்மளே பொறாமப்பட்டுக்கிற அளவுக்கு
நம்ம என்ன செய்யணும், நம்ம லைஃப்பை வச்சுக்கிட்டாதான் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு போகும்போது அந்த நபர் இல்லைன்னா கூட உங்களை நீங்களே பாத்துக்கிற அளவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிக்கோங்க. அப்பதான் அவங்க உங்களை ஏதாவது இவங்களால ஒண்ணுமே முடியாது, நம்ம இல்லாம இவங்க நல்லாவே இருக்க முடியாது அப்படின்னு உங்களை நினைச்சு அவங்க விட்டுட்டு போனா கூட அவங்க முன்னாடி உங்களால வாழ்ந்து காமிக்க முடியும். ஓகேங்களா? நீங்க வாழ்ந்து காமிக்கும் போதே அவங்களே உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. ஐயோ, இந்த பர்சனை பத்தி நம்ம தப்பா நினைச்சிட்டோம், இந்த பர்சனை வந்து நம்ம ஈஸியா எடை போட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சு அவங்களே உங்ககிட்ட மனம் திருந்தி வருவாங்க. அப்ப அவங்க உங்ககிட்ட மனம் திருந்தி வரணும் அப்படின்னா உங்க லைஃப்ல நீங்க சேஞ்சஸ கொண்டு வாங்க. செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள போங்க. அப்படி நீங்க போக போக நீங்க நினைத்ததை உங்க பர்சனை நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க என்னென்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்க பர்சன் மூலியமாக அது உங்களை நோக்கி அட்ராக்ட் ஆகி வரும். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், உங்க பர்சனை எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அதை விட உங்களை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். உங்க செல்ஃப் லைஃப்ல ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் மேஜரான ட்ரிக்ஸே. பர்சன் உங்ககிட்ட வரணுமா, உங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரிலேஷன்ஷிப்ல என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். ஓகேவா? 7 ஆஃப் வாண்ட்ஸும் ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஸோ நீங்க சீக்கிரமா கிவிங் அப் பண்ணிடுவீங்க. அதுதான் நான் சொல்றேன் இல்லைங்களா? உங்க பர்சன் போனோடனே உங்க லைஃபே போயிருச்சு அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நிறைய பேர் அப்படிதான். ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்ச உடனே உங்க பர்சன் உங்களை விட்டு போனோடனே ஏதோ ஒரு பிரேக்கப் இல்ல ஏதோ ஒரு லவ்ல எதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா லைஃப்ல தான் காட்டுவீங்க. சரியா சாப்பிட மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க, வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க, படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீங்க எதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் ரொட்டீன்ல கான்சென்ட்ரேட் பண்றத வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சொல்ல போனா இன்னும் அதிகமா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லவ் பிரேக்கப் அப்படிங்கிறதுக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சரியா நடத்தாம இருக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உங்களுக்கு வருத்தமாக இருக்கு, புரியுது. ஆனா நீங்க கிவ் அப் வந்து சீக்கிரம் பண்ணிடுறீங்க. இவ்வளவுதான, இவங்களே போயிட்டாங்க, இனிமே நம்ம லைஃப்ல என்ன இருக்கு, உங்களை நீங்க பாத்துக்கிறதுல மறந்துடுவீங்க. அப்படி நீங்க இருக்காதீங்க. உங்களை நீங்களே உங்க கான்பிடன்ஸ் அழிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால நீங்க நினைச்சதை உங்க ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து கொண்டு வர முடியாது. நீங்க முதல்ல ஸ்டேபிளா இருந்தா, நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் உங்க பர்சனை உங்ககிட்ட கொண்டு வர முடியும். நீங்க நினைச்சது உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் தான் இதெல்லாம். நீங்க உங்களை பார்த்துக்கோங்க. உங்க கான்ஃபிடென்ட்டை விட்டுறாதீங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே என்ன இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்க உங்க கான்ஃபிடென்ஸோட ஓடிக்கிட்டே இருங்க. உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. அவங்களே ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வருவாங்க. நீங்க என்ன ரிலேஷன்ஷிப்ல எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீயூனியனா, ரீகன்சிலேஷனா, அதாவது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல அவங்க வந்து பேசணும், அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணணும், எனக்கு மேரேஜ் நடக்கணும், என்னோட என்கேஜ்மெண்ட் நின்றுச்சு, எனக்கு வந்து தேர்ட் பார்ட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு என்ன விஷயமா இருந்தாலும், ஒன் சைடட் லவ்ல இருக்கேன், செகண்ட் மேரேஜ்க்கான விஷயங்கள் வந்து எனக்கு நடக்க மாட்டேங்குது, என்னோட ஃபர்ஸ்ட் லைஃப்ல இருந்து எனக்கு வந்து என்ன செய்யணும், நான் திரும்ப சேரணும், ஒரு டிவோர்ஸ்ல என்னோட நிலைமை வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு எந்த ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சரியாகும். நீங்க நினைச்சது நடக்கும். அவங்க உங்களை தேடி வரணும் அப்படின்னு நீங்க ஷுவரா முடிவு பண்ணிட்டு நினைச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது உங்ககிட்ட வராம எங்கேயுமே போகாது. அதற்கு நீங்க முதல்ல உங்களை தயார்படுத்திக்கணும். ஸ்ட்ராங்கா நீங்க இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க உங்ககிட்ட வரும்போது அதை உங்களால ஏத்துக்க முடியும், எடுத்துக்க முடியும். நீங்களே ரொம்ப டயர்டா டல்லா இருக்கும்போது அதவே ஒரு மேஜர் ரீசனா சொல்லி அவங்க உங்களை விட்டு திருப்பி விலகி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அவங்க உங்ககிட்ட வந்து சண்டையெல்லாம் பெருசா போட மாட்டாங்க. நீ இந்த மாதிரி இருக்க, நீ இந்த மாதிரி டவுனா இருக்க, உனக்கு சரியான வேலை இல்லை, உன்கிட்ட வந்து உன்னை பாத்துக்கிற அளவுக்கே உன்கிட்ட ஒன்னும் கிடையாது, நீ டவுனா இருக்கன்னு சொல்லி அசால்ட்டா அதவே ஒரு ரீசனா சொல்லி உங்களை விட்டுட்டு நகர்ந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்தவங்களை திரும்ப நீங்களே வாய்ப்பு கொடுத்து உங்களை பத்தி ஒரு குறை சொல்ற மாதிரி வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கறதுதான் யூனிவர்ஸோடைய பதில். யாருக்காகவும் நீங்க உங்களை மாத்திக்காதீங்க. உங்களுக்காக நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஒரு செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க, ஒரு செல்ஃப் லவ் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்க உங்களை கேரி பண்ண உங்களை பாத்துக்க உங்க பர்சன் சைட்ல இருந்து
நீங்க நினைச்சது ஆட்டோமேட்டிக்காவே உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒண்ணா நடக்கும். ஓகேங்களா? நீங்க என்ன உங்க மனசுல நினைச்சிட்டு இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா அது ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல என்ன செஞ்சுட்டே இருக்கும், நடந்துட்டே இருக்கும். அதற்கு தேவை செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ் மட்டும்தான். ஏன்னா நீ தெரியுது எனக்கு நீங்க ரொம்ப டவுனா இருக்கீங்க. உங்க ரிலேஷன்ஷிப் உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப டவுனா இருக்கீங்கன்னு கிளியராவே தெரியுது. ஏஸ் ஆஃப் வான்ஸ் நெக்ஸ்ட் கார்டு. ஸோ டிலே இருக்கு. நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு டிலே இருக்கு இல்லைங்களா? ஸோ அவங்க உங்களை பார்க்கும்போது அவங்க ரொம்ப போரிங்கா ஃபீல் பண்றாங்க. இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முந்தின கார்ட்லயே சொல்லிட்டேன். நீங்க வந்து அவங்க இல்லாம நீங்க ஒண்ணுமே இல்ல. நீங்க பர்சனலா வந்து ஒண்ணுமே இல்ல. உங்ககிட்ட ஒரு வேலை இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்ல உங்ககிட்ட ஒரு பணம் இல்ல. நீங்க வந்து ரொம்ப போரியான பர்சன். அவங்கள மட்டுமே நம்பிட்டு இருப்பீங்க. அவங்கன்னு நீங்க இருப்பீங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்க உங்கள பத்தி திங்க் பண்றாங்க. ஸோ அப்படி திங்க் பண்றனாலயே அவங்க என்ன செய்றாங்க, உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு டிலே பண்றாங்க. தடுமாறுறாங்க. நம்ம பார்த்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்களா? ஏன்னா ஒரு சிலர் வந்து உங்ககிட்ட இருக்கிற மிஸ்டேக்க வந்து உங்க பெர்சன் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஒரு சிலருக்கு எந்த ஒரு ரீசனுமே சொல்லாம அவங்கள விட்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா உங்கள அவங்க வந்து வாலண்டியரா வந்து அவாய்ட் பண்ணணும்னு பண்ணல. ஓகேங்களா? உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு ரீசனும் சொல்லாம போயிட்டாங்க. வாலண்டியரா அவாய்ட் பண்ணிட்டாங்க. நான் எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணல. ட்ரூவா தான் லவ் பண்ணேன். அப்படி இருந்தும் இவங்க என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன ரீசன்னே தெரியலன்னு நெறைய பேர் இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு அந்த ரீசன் தெரியாது. பட் அவங்க குடுக்குற ரீடிங்ஸ் மூலியமா இன்னைக்கு நீங்க அந்த ரீசன தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க. ரொம்ப போரிங்கா இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க லைஃப் மேல சரியான கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் அவங்க ஓப்பனா சொல்றதுக்கு தயக்கப்பட்டுட்டு கூட உங்கள விட்டுட்டு போயிருக்காங்க. அதுதான் இங்க மேஜர் ரீசனா வந்து தெரியுது. ஸோ ஸ்டில் உங்க கூட வந்து பேசலாமான்னு நினைக்கும்போது, நீங்க இன்னும் அப்படியே இருப்பீங்களோ? லைஃப் மேல பெருசா கான்சன்ட்ரேஷன் இல்லாம, ரொம்ப விளையாட்டுத்தனமா, உங்கள நீங்க கேர் பண்ணாம, ஒரு செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்க்குள்ள போகாம, நீங்க இன்னமும் அவங்க பார்த்த மாதிரியே இருப்பீங்களோ? உங்கள வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிற மாரி நினைக்கிறாங்க. இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல. இவங்க ரொம்ப ஒரு போரியான பெர்சன். இவங்க கிட்ட வந்து என்ன இருக்கு? இவங்க கிட்ட போய் திரும்பி சேர்றதுக்கு? ஆனா உங்க பெர்சன் சைடு வந்து அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? அவங்க வந்து எல்லாமே ஒரு கெரியர்ல இருந்து ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் வரைக்கும் அவங்களுக்கு தேவையான விஷயத்த அவங்க கிளியரா செட் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க ரொம்ப கிளியர் மைண்டடா தான் இருந்திருக்காங்க. லவ்வே உங்கள பண்ணியிருந்தாலும், அவங்க தெளிவா தான் இருந்திருக்காங்க. ரொம்ப செல்ஃபிஷ்ஷா யோசிச்சு அவங்க லைஃப வந்து அவங்க நல்லபடியா கொண்டு வந்துட்டாங்க. ஆனா நீங்க வந்து ரொம்ப அவங்களுக்குன்னு ரொம்ப பொதுநலமா இருந்திருப்பீங்க. உங்களுக்கு செல்ஃபிஷ்ஷா யோசிக்கவே தெரியாது. ரொம்ப இன்னசென்ட்டா இருந்திருப்பீங்க. உங்க லைஃப் மேல உங்களுக்கு பெருசா அக்கறையோ, கான்சன்ட்ரேஷனோ இருக்காது. அவங்க உங்கள விட்டு போனதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு அது ஹிட் ஆகாது. நம்ம இன்னும் இப்படி வந்து இருக்கோமே, அவங்கள நினைச்சுக்கிட்டு நம்ம லைஃப வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட உங்களுக்கு யோசனை வந்திருக்காது. இன்னும் கூட நீங்க செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் குடுக்காம தான் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா அப்படி இருக்காதீங்க. அவங்க நீங்க அந்த அவங்க அவங்க வந்து நீங்க அவங்கள கான்சன்ட்ரேட் பண்றீங்க அப்படிங்கிறதவே அவங்க வந்து ஒரு வீக்கர் பாயிண்டா வந்து வைக்கிறாங்க. நீங்க உங்கள கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு உங்க எனர்ஜி போக ஆரம்பிக்கும். அவங்க உங்கள பத்தி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்கள நோக்கி வர ஆரம்பிப்பாங்க. நீங்க உங்க எனர்ஜிய டவுன் பண்ணிட்டு அவங்களே நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு டபுள் எனர்ஜி அவங்களோட எனர்ஜியும் இருக்கும். உங்களோட எனர்ஜியும் அங்க அனுப்பிட்டே இருப்பீங்க. அப்ப அவங்க வந்து ஆப்வியஸா உங்கள பத்தி நினைக்காம, டயர்ட் ஆகாம, இன்னும் நல்லா அவங்களுடைய பெர்சனல் லைஃப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. உங்கள பத்தி அவங்களுக்கு நினைக்கிறதுக்கு நேரமே இருக்காது. பட் நீங்க உங்கள கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இல்லைங்களா? அப்ப 2 பேரும் உங்களுடைய லைஃப ஈக்குவலா நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போதே, உங்க பெர்சனுக்கு உங்கள நெனப்பு வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் இங்க நான் சொல்றேன். நீங்களே உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு டிலேய கிரியேட் பண்ணிடாதீங்க. லேக் ஆஃப் மோட்டிவேஷன்ல இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இல்லாம இருக்கீங்க. உங்கள நீங்களே ரொம்ப தாழ்ச்சியா நெனச்சுக்கிறீங்க. லேக் ஆஃப் எனர்ஜி ரொம்ப லோ எனர்ஜியா இருக்கீங்க. ரொம்ப போரிங்காவும் ஃபீல் பண்றீங்க. அவங்கள நீங்க லவ் பண்ணலாம் ஓகே. அவங்க தான் உங்க உலகம் அப்படின்னு இருக்காதீங்க. ஓகேவா? உங்களுக்குன்னு ஒரு லைஃப பாருங்க. உங்க லைஃப கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க.
அப்போவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க நினைச்சது எல்லாம் உங்க ரிலேஷன்ஷிப்ல நடக்க ஆரம்பிக்கும். அவங்கள நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனா காமிக்காதீங்க. அவங்கள நீங்க மிஸ் பண்றீங்க அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனா காமிக்காதீங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா போயிடும். ஆடட் ஒரு அட்வான்டேஜா ஆயிடும். இவங்க தான் நமக்காக இருக்காங்கல்ல, இவங்க நம்மளதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன, நம்ம எப்பயாவது இவங்க கிட்ட பேசிக்கலாம், பழகிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்கள நீங்க மிஸ் பண்ண வைக்கணும்னா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி பாருங்க. நிச்சயமாக நீங்க நினைச்சதை என்ன செய்ய முடியும், உங்க ரிலேஷன்ஷிப்ல அட்ராக்ட் பண்ண முடியும். உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். லாஸ்ட் கார்ட் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி. ஓகேவா? ஸோ பென்டக்கிள்ஸ் எனர்ஜின்னும் போது உங்ககிட்டே எல்லா வளம் நலம் எல்லாமே இருக்கு. பட் நீங்க தான் அதை பயன்படுத்திக்காம உங்களுடைய லைஃப்பை நீங்க ரொம்ப என்ன செஞ்சுக்கிறீங்க, ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகுங்க. இந்த ரீடிங்ஸ் ஃபுல்லாவே அதுதான் இருக்கு. ஃபினான்ஷியலா நீங்க எந்த அளவுக்கு இண்டிபெண்ட் ஆகுறீங்களோ உங்களுக்கு அப்பதான் அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ நீங்க ஃபினான்ஷியலா இண்டிபெண்ட் ஆகுங்க. ஃபினான்ஷியலா நான் இண்டிபெண்டா தான் நான் இருக்கேன், நான் அவங்கள நம்பி இல்லை அப்படின்னு சொல்றவங்க இன்னும் உங்க லைஃப்ல அடுத்தடுத்த ஸ்டேஜை நோக்கி போங்க. செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் அப்படின்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் மட்டும் கிடையாது. செல்ஃப் க்ரூமிங், உங்களை நீங்களே க்ரூம் பண்ணிக்கிறது, உங்க லைஃப்பை நீங்களே அழகா வச்சுக்கிறது, உங்க மனசை அழகா வச்சுக்கிறது, ஒரு எக்ஸசைஸ், ஒரு யோகா, அந்த மாதிரி நீங்க உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அவங்கள கான்சென்ட்ரேட் பண்றத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அவங்கள சேஸ் பண்றத கம்மி பண்ணுங்க. அவங்கள போய் ஸ்டாக் பண்ணாதீங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ண 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 உங்க பர்சன் ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வந்தே சேருவாங்க. உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க உங்க பர்சன் கிட்ட இருந்து என்னென்ன நடக்கணும்னு நினைச்சீங்களோ ஒன்னொன்னா உங்க லைஃப்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இவ்வளோ நேரம் கொடுத்த அட்வைஸ் நான் கொடுக்கல, நான் பர்சனலா உங்களுக்கு கொடுக்கல, கார்ட்ஸ்ல வந்ததுதான் நான் சொல்றேன். ஓகேங்களா? யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்ஸ் மூலியமாக அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அதை என் மூலியமாக சொல்ல வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. இது ஜென்ரல் அண்ட் காமன் ரீடிங் தான். ஓகேவா? பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை விட்டுருங்க. ஓகே, நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.